guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சிம்பிளான எக் கிரேவி ரெசிபி தான் பார்க்க போறோம். சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எக் கிரேவி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. சோ இது என்னோட மெத்தட் நான் சொல்லிருக்கேன். தண்ணில salt ஆட் பண்ணிட்டு ஒரு 2 drop oil ஆட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் எக்கை நீங்க பாயில் பண்ணீங்கனா இந்த மாதிரி பிரேக் ஆகாம அழகா உங்களுக்கு எக் கிடைக்கும். சோ இந்த மாதிரி எக்கை நீங்க கிரேவில சேர்த்தும்போது உடையாம முழுசா கிடைக்கும். ஸோ ஆனியன் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனித்தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பேனில் ஆயில் சூடானதுக்கப்புறம் அதில் சோம்பு ஆட் பண்ணுறேன். ஆனியன் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். அந்த பச்சை வாசம் போனதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். தேவையான அளவு உப்பு, வரமிளகாய் தூள், அப்புறம் சாம்பார் தூள் 3ம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் இருக்க தண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க விடுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எக்கை 2ஆக கட் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மசாலாலாம் நல்லா எக்கில் அப்சார்ப் ஆனதுக்கப்புறம் அதை திருப்பி போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வைங்க. லாஸ்ட்டாக மல்லித்தலை தூவி இறக்குனா டேஸ்ட்டான எக் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிள். சப்பாத்தி கூட இந்த காம்போ சூப்பராக இருக்கும். ஒயிட் ரைஸ் கூடவும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.